பாரத தேசத்தில் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக். கேட்டாயா தாரா? சாகடிக்க வேண்டாம் என்று விட்டேன், சாவேன் என்று வந்திருக்கிறான். வாலியின் கையால் அவன் சாகப் போவதை யார் வந்தாலும் தடுக்க முடியாது. சுவாமி, சுவாமி, பொங்கி நீங்கள் எழலாமா? போனவன் மீண்டும் திரும்பி வந்திருப்பதால் சற்று சிந்தியுங்கள். பெண் என்று என்னை தள்ளாதீர்கள் சுவாமி. அந்த கோழை மீண்டும் மீண்டும் ஏனோ வந்து என்னை சூடேற்றிக் கொண்டிருக்கிறான். நீ சொல்வதை கேட்க நேரமில்லை. கேட்டாயா? உடம்பில் வலுவில்லாதவன் உறக்க கூவுகிறான். சுவாமி பொறுங்கள். யார் அவர்? உங்கள் தம்பி. பாசம் மறந்து சண்டையிட்டால் இந்த சகோதரர் சண்டைக்கு முடிவே இல்லை. அண்ணனே தம்பியை கொன்ற கதைகள் மிக கொடுமை சுவாமி. பாசம் பந்தம் எல்லாம் பெற்ற தாய் இருக்கும் வரையில்தான். ஆட்சி என்பது சக்தி சார்ந்த கணக்கு. பலமுள்ளவனுக்கே பதவி. சுக்ரீவன் சுயநலக்காரன், பேராசைக்காரன், பெரும் மோசக்காரன். சுக்ரீவனுக்கு சுயநலம் இருந்தால் அன்பு செலுத்தி எடுத்து பேசுங்கள் சுவாமி. தாரா, நீ வாலிக்கு மனைவியாக இருந்தும் கூட சுக்ரீவனுக்காக பேசுவது என்னை அடங்கி இருக்க சொல்வதா? இல்லை இல்லை சுவாமி, வீரர்களின் வீர திலகம் தாம். யாரும் தங்களை எதிர்க்க இயலாது. மூவுலகிலும் யாரும் இல்லை. மன்னருக்கு வீரம் மட்டும் போதாது, விவேகம் இருந்தால்தான் வெற்றியை நீங்கள் அடைய முடியும் சுவாமி. யாருக்கு போதிக்கிறாய்? அரசே, ஆத்திரப்படுவது ஏன்? அமைதியாக சிந்தியுங்கள். தாம் காலால் மிதித்தீர்கள், எட்டி உதைத்தீர்கள். உயிருக்கு பயந்து ஓடியவன் எந்த பலத்தை நம்பி மீண்டும் போராட வந்தார்? அங்கதன் அப்போதே எனக்கு எச்சரிக்கை விடுத்தான். அனுமான் இரு மானிட துறவிகளை சுக்ரீவனுக்கு சகாயம் செய்ய அழைத்திருக்கிறார். இரண்டு தபஸ்விகள், மானிட பிறவிகள், துறவிகளா என்னை எதிர்த்து ஈடில்லா இணையில்லா வாலியை கொள்வார்கள்? குறைத்து பேசாதீர்கள். சாதாரண மானிட பிறவிகள் அல்ல சுவாமி, ஒப்பற்ற மிக்க வீரம் உள்ளவர். ஒருவராலும் முடியாத சிவதனுசை எடுத்து ஒடித்தவர். தாடகையையும் சுபாகுவையும் வதைத்தவர். ஒரு இணையற்ற ஆற்றலும் வீரமும் கொண்ட ராமன் தான் நாடற்ற சுக்ரீவனுக்கு சாதகமாயிருக்கிறார். அவரால் உள்வலிமை பெற்று இப்போது தம்மை யுத்தத்திற்காக அறை கூவுகின்றான் சுவாமி. சுக்ரீவனின் எழுச்சி, இகழ்ச்சி, யுத்தத்திற்கு அழைக்கின்ற புரட்சி மனதிலே பல பல ஐயங்களை எழுப்புகிறது சுவாமி. தம் தாராவின் வார்த்தைகளை மீறாதீர்கள். தாங்கள் தாங்கள் இப்போது சுக்ரீவனை எதிர்த்து செல்லாதீர்கள் சுவாமி. நிறுத்து. ராமனின் இயல்பு பற்றி முன்னரே நானும் கூட பல செய்தி கேட்டிருக்கிறேன். அவன் நேர்மை கோட்டினை தாண்டாதவன், சமத்துவம் உள்ளவன், தர்மத்திற்கு எதிராக நடந்ததே இல்லை. வாலி, தாமதம் ஏன்? சண்டையிட துணிவில்லாமல் உள்ளே மனைவியிடம் சரசமாடுகின்றாயா? மானம் கெட்டவனே, ஆண் மகன் என்றால் வெளியே வா. சுக்ரீவன் உன்னை சண்டையிட அழைக்கிறேன். இந்த தரம் கெட்ட சந்தர்ப்பவாதியையா என் தம்பி என்று நீ சொல்கிறாய்? ராணி தாரா, சுக்ரீவன் என்ன அந்த அனுமானே என்னுடன் சண்டையிட வந்தாலும் நான் பொறுத்துக் கொண்டு உள்ளே இருக்க மாட்டேன். சுவாமி, அரசே. அரசே என்றால் பேசாதிரு. சுவாமி என்றால் என்னை தடுத்து நிறுத்தாதே, ஒதுங்கி போய்விடு. ஒட்டும் உறவும் இந்த கணத்தோடு விட்டு போய்விட்டது. அவனும் நானும் குடித்தது ஒரு தாய்ப்பால். வாலி வீரனாய் இருக்கிறேன், தம்பி கோழையானதே. சுயநல பிண்டம். சுவாமி, சுவாமி, அரசே, அரசே, உங்கள் அன்பு தந்தை தேவராஜன் இந்திரன் வழங்கியது இந்த விஜய ஸ்வர்ண மாலையை அணியாமல் செல்கிறீர்களே. வாலி, வெளியே வா. அந்தப்புற பந்தம் இன்னும் உன்னை விடவில்லையா? வெட்கமில்லையா உனக்கு? அப்போது போல் இப்போது ஓடமாட்டேன். உன்னை சாகடிக்கத்தான் யுத்தத்திற்கு அழைக்கிறேன். வாடா, வா வெளியே. பெட்டையே, மீண்டும் வந்தாயா? அப்போதே உன் எலும்பை நொறுக்கி உடலை கிழித்துக் கொண்டிருக்க வேண்டும். இப்போது விடமாட்டேன். சாக போகிறாய் என்பது எனக்கு தெரியும். ஆனால் உன் சாவியின் கதவை தட்டும் என்று தெரியாது. சாவு யாருக்கென்று செத்த பிறகு உனக்கு தெரிய போவதில்லை. சுக்ரீவா,
பொங்கும் எரிமலையுடன் மோதாதே. தாக்கும் முன் ஓடிவிடு. உன் தாய்தான் என்னையும் பெற்றாள். ஓடிய சுக்ரீவனை கண்டு நீதான் ஓடப் போகிறாய். அதையும் பார்க்கலாம். தம்பியின் தலை மீது சாவி என்று எழுதியிருந்தால் வா, புறப்படு. சரி, நட. சதி, சூழ்ச்சி. நான் தோற்கவில்லை. சதியால் தோற்றேன். சதி செய்து ஏமாற்றினாய். உனக்கு நாணம் இல்லையா சுக்ரீவா? பெட்டையே, பேடியே. அடே, என்ன நினைத்து விட்டாய்? இது உன் வெற்றியா? மாற்றானை வைத்து மறைந்திருக்க சொல்லி என் மீது பானமிடச் சொன்னாய். இது உன் வீரமா? அடே முட்டாள், நீ உன் ஜாதிக்கே நீதி கெட்டு நடந்தாய். துரோகம் செய்தாய். சகோதர துரோகம் செய்தாய். கேடு கட்டவனே. நீதானா? ராமன் என்பது நீதானா? சூரிய குலத்து மைந்தனே ஸ்ரீராமா? தசரதன் செல்வமே ஸ்ரீராமா? தாழாத கீர்த்தியும் வீழாத கொடையும் கொண்ட அகண்ட ஆர்யாவர்தத்தின் இலக்கணமே நீ அந்த ராமன் தானே? தாம் நினைப்பது சரிதான் வாலி. இவர்தான் மரியாதைக்குரிய ஸ்ரீராமன். முதன் முறையாக பார்க்கிறேன். கிஷ்கிந்தை மன்னன் வாலியின் வணக்கத்தை ஏற்றுக்கொள்வாயா? ஏ தர்மம் காக்கின்ற நாயகா, மரியாதை புருஷன் என்று பெயர் பெற்ற ஸ்ரீராமா,
என் புரியாத கேள்விக்கு பதில் என்ன? எந்த மரியாதையை ராமா நீ காப்பாற்றி இருக்கிறாய்? நியாயம் தெரிந்தவன் மறைந்திருந்து என் மீது பானம் எய்தினாய். இப்படி நீ செயல்பட்டது சுத்த வீரனின் லட்சணமா? இதனை நீ நியாயப்படுத்துவாயா ராமா? இப்படி செய்தது பூரணச்சந்திரனுக்கு கரும்புள்ளி வைத்தது போல் இல்லையா ராமோ? ராமா வாய்த்திர, ராமா வாய்த்திர, விடை சொல் ராமா, விடை சொல். எதற்காக செய்தாய் உத்தமா? ராமா உள்ளம் உறுத்துகிறதா? அனுமான், அந்த அம்பை எடுத்து விடு. வாலியின் வேதனை குறையட்டும். உனக்கு கருணை இருக்கிறது ஸ்ரீராமா. ஒரு கேள்விக்கு விடை சொல். சண்டை போட்டது தம்பியும் அண்ணனும். இடையிலே வந்து மறைந்து பானம் விடுவது சூரிய குலத்துக்கு அடுக்குமா ராமா? என்னை கொன்று ஆண் மக்கள் நிறைந்த சபையிலே எப்படி நீ நிமிர்ந்து நிற்பாய்? பகை என்பது எனக்கும் உனக்கும் இல்லை ராமா. இதோ நிற்கிறானே சுக்ரீவன், இவன் உனக்கு நண்பன், நான் உனக்கு பகைவனா? என் பிரியமானவளே, பிரிக்கப்பட்டவளே, நாம் உணர்வினால் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லும் புற வாழ்க்கை முள்ளாக இருக்கிறதே என்று. அமைதி இல்லையே எனக்கு, இப்படி வாழ பிடிக்கவில்லையே. அப்படி சொல்லாதீர்கள் மாதா. நான் துடிக்கிறேனே, பொறுத்து கொள்ள முடியவில்லை எனக்கு. பார்த்து கொண்டுதான் இருந்தேன் அம்மா. மரத்திலே மறைந்திருந்து ராவணனின் வெறி பேச்சை, அரக்கியர்களின் மிரட்டல்களை நானும் பார்த்தேன். அதோடு மட்டுமில்லை அம்மா, ஒரு உத்தம பத்தினியின் வாக்குகள் அகிலங்களை எல்லாம் வென்ற அற்ப ராவணனுக்கு இடிகளாக இருந்ததை கண்டேன். அதற்கு மேலும் கண்டேன் சத்தியத்தின் சக்தி எவ்வகையானதென்று. தங்கள் உரையாடலின் முன்னே லங்கேசன் தவித்ததில் அறிந்தேன். தர்மத்தின் சக்தி அதர்மத்தின் அட்டகாசத்தை முடக்கியது. இன்று தாம் தந்த அறிவுரை வலிமையை நான் கண்டேன் அம்மா. தாங்கள் வாழ்த்த வேண்டும். என் இனம் வானர இனம் ஸ்ரீராமபிரபுவின் சேவையில் வெற்றி பெற, நீதி கெடுக்கும் ராட்சசரை வேரோடு அழிக்க முடியுமா? இது ஆற்றல் மிக்க ராட்சசரை எதிர்த்து நிற்க நீயும் பார்த்திருப்பாயே. இந்த ராட்சசர்கள் பலம் மிக்கவர்கள். வானரர்கள் உன்னளவில் தான் இருப்பார்கள் அல்லவா? ஆம் மாதா, வடிவத்தில் என்னை போல்தான். மாதா, உங்கள் பதிவிரதை தன்மையின் சக்தி ஒரு சிறு புல்லை வீரவாளாக்கும் அளவுக்கு இருந்ததல்லவா? அந்த சக்தி எங்களுக்கும் சக்தி தரும் அல்லவா? அது சரி மைந்தா, பயங்கர ராட்சசர்கள் பெரிய மாயாவிகள். அம்மா, தமது வாழ்த்துக்களால் ஸ்ரீராமபிரபுவின் அன்பினால் அனுமனும் குறைந்தவன் அல்ல. அம்மைக்கு நம்பிக்கை வருவதற்கு நான் கற்ற மாயாவி வித்தையை காட்டுகிறேன். ஜெய் ஸ்ரீராம். பாருங்கள் தாயே, மாமன்னர் சுக்ரீவனின் படையிலே என்னிலும் சிறந்தோர் ஏராளமாய் இருக்கிறார்கள். தாங்கள் நம்புங்கள், நாம் குறைந்தவர் அல்ல. உன் மீது நம்பிக்கை வந்துவிட்டது அனுமான். உன் இயல்பான வடிவத்துக்கு வந்துவிடு.
ஜெய் ஸ்ரீராம். இதுதான் என் இயல்பான வடிவம். சின்ன வடிவம் கொண்டது அசோகவனத்தில் நுழைவதற்காக. இன்னமும் சந்தேகப்படாதீர்கள். தாம் எனக்கு ஆணையிட்டால் இப்போதே உங்களை என் தோள் மீது சுமந்து கொண்டு இலங்கையில் இருந்து எடுத்து செல்வேன். அம்மா, என்னுடன் வாருங்கள். நேராக உங்களை பிரபு ஸ்ரீராமனிடம் சேர்த்து விடுகிறேன். இங்குள்ள எந்த ஒரு ராட்சசனும் போகும்போது என்னை தடுக்க முடியாது. நாம் இடையூறின்றி சென்று விடலாம். அனுமனை நம்புங்கள் அம்மா. உன் மீது முழு நம்பிக்கை வந்துவிட்டது. வந்தாலும் உன்னுடன் வர இயலாது. ஏன் அம்மா அஞ்சுகிறீர்களா? இந்த இலங்கையின் ராட்சசர்கள் நம்மை வளைத்துக் கொண்டால் அனுமன் எப்படி தூக்கி செல்வான் என்றுதானே? இல்லை, மனதிலே அப்படி எண்ணங்களே இல்லை. புனிதமான பதிவிரதை தன்மைக்கு அது ஒவ்வாது. இப்படி நானாக பிற புருஷனை தொடுவது. ராவணன் பாவி கடத்தினான். பன்முறையால் என்னை மைந்தா. மனம் அறிந்து அவ்வாறு நான் செய்தான். பண்புக்கு அது தவறு. இன்னொன்றையும் தெரிந்து கொள். ராவணனை பழி தீர்த்து பிரபு என்னை அழைத்து சென்றால்தான் ரகுவீரனுக்கு புகழ். அன்றுதான் அவர் கௌரவம் அகில உலகத்திலும் பரவும். நீ பிரபுவிடம் எனக்காக முறையிட்டுக் கொள். என் பரிதாப நிலைமைகளை சொல். மைந்தா, மாதாவின் பிரார்த்தனை இது. அனுமனே, செல். காப்பாளர்கள் கண்டால் காணட்டும். மாதா, நான் அஞ்சேன். அல்ல, உறங்கும் பகையாளியை எழுப்புவது ஆபத்து. சமுத்திரத்தை தாண்ட விட மாட்டார்கள். நீ உடனே உன் பிரபுவை பார்க்க புறப்படு. மாதா, பிரபு அனுப்பிய தூதன். அனுமனுக்கு சில கடமைகள். செல்வதற்கு முன்னால் பகைவனின் பலம் என்னவென்று அறிய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களின் பலம் எது, பலவீனம் எது என்று. அவர்களின் காவல் ஏற்பாடு எப்படி, அஸ்திர சஸ்திரங்கள் எங்கிருக்கின்றன. இந்த ஆய்வு போர் வரும்போது உதவியாக இருக்கும். இன்னொரு விஷயம், நான் கொஞ்சம் விளையாடி பார்க்க வேண்டும். அதோடு எதிரிகளுக்கு கொஞ்சம் அச்சமூட்ட வேண்டும். சிந்திக்க தொடங்குவார்கள். அன்னையே, ஸ்ரீ ராமதூதனுக்கே இத்தனை சக்தி என்றால் ராமபிரபுவுக்கு எவ்வளவு சக்தி இருக்கும் என்று. அட்டகாச எதிரிகள் அடங்குவார்கள். பயத்தால் போர்க்களத்தில் அவர்கள் துவளுவார்கள். மாதா, என்னை பற்றி கவலை வேண்டாம். மைந்தனை அனுமதியுங்கள். செல்வதற்கு முன்னால் பசியை தணித்துக் கொள்ளுகிறேன். சரி ஹனுமான், ஸ்ரீ ரகுவீரனின் நாமத்தை பிரார்த்தித்து முடிக்க வேண்டிய காரியத்தை முடித்துக்கொள். மாதா, பசி எடுத்து விட்டது. அந்த வனத்திலே சுவையான பழங்கள். அங்கிருந்து ஆரம்பிக்கிறேன். முதலில் பழத்தை தின்னுவேன். பிறகு வனத்தை ஒரு கை பார்ப்பேன். கூச்சல் கேட்டால் கவலைப்படாதீர்கள். இலங்கையை விடும் முன் இன்னொரு முறை உங்கள் திருவடியை பணிய வருவேன். நல்லது.
ஏய், நீதானே எரிந்தாய்? யாரடா நீ? நீ யாரடா? இருவரும் வனக்காவலர்கள். உனக்கு தெரியாதா? இது இலங்கை மாமன்னன் ராவணனின் ஆசைக்குரிய அசோகவனம். என்னையும் தெரிந்து கொள். நான் அயோத்தியின் மாமன்னன் ஸ்ரீராமனின் விசேஷ தொண்டன். எங்கே அயோத்தி? யார் அந்த ராமன்? கிளையை விட்டு இறங்கு, பேரை சொல்லு குரங்கு. ஏய், இது பயங்கரமான குரங்கு. விடியாதை, விடியாதை. இது சாதாரண குரங்கு அல்ல, சண்டைப்படும் குரங்கு. வா, வா, நாம் ஜம்புமாலியிடம் போய் சொல்லுவோம். சீதா மாதா இருக்கும் இடம் தெரிந்தது. இனி மதியூகத்தை பயன்படுத்தி விளையாடலாம். எண்ணம் போல் நடக்கும். மாதா என்னுடன் வரமாட்டேன் என்கிறார்கள். நான் ஸ்ரீ ராமபிரபுவிடம் சென்று இலங்கையை பற்றிய விவரமெல்லாம் சொல்வேன். சேனை தலைவரே, சேனை தலைவரே, ஒரு பயங்கரமான குரங்கு வந்திருக்கிறது. அது அசோகவனத்தை சோகவனமாக்குகிறது. பழங்களை தின்று மரங்களை ஒடித்து எரிகிறது. பிடிக்க போனால் அடித்து உதைத்து எங்களை மண்கவ வைத்து விட்டது. ஆம் சேனை தலைவரே, அது குரங்கல்ல, யமன், யமன். வெட்கமில்லை காவலரே? ஒரு குரங்கு உங்களை வைத்துக் கொண்டே அசோகவனத்தை அழித்திருக்கிறது. அதை சமாளிக்க முடியாமல் இங்கு வந்தீர்களே, அங்கேயே செத்திருக்கலாம். போங்கள், வருகிறேன். அந்த குரங்கை பிடித்து பாடம் கற்பிக்கிறேன். அதோ, அதோ முறைக்கிறது, முறைக்கிறது. அது நெருங்கினால் உதைக்கிறது, உதைக்கிறது. பிடித்து கட்டுங்கள். நீங்கள் பலமாக இருங்கள். இருங்கள். Oh!
அதிசயம் அங்கே நிகழ்ந்தது. அதிர்ச்சி அடைந்து நின்றனரே, வியப்புடன் பார்த்து மிரண்டனரே, வீரர்கள் விழுந்தனரே. அடங்காத குரங்கை அடியுங்கள். ஆட்டி வைத்த அனுமானை ராமதூத பலவானை, ஆட்டி வைத்த அனுமானை ராமதூத பலவானை, சேட்டை செய்யும் குரங்கினை சிக்க வைக்க நினைத்தானே, சேட்டை செய்யும் குரங்கினை சிக்க வைக்க நினைத்தானே. நீட்டிவிட்ட வாளை நீட்டிவிட்ட வாளை கண்டு தலைவன் நின்றானே நடுங்கி. அனுமன் கண்டார் ஆனந்த கொண்டார். ஸ்ரீரகுவீரன் தூதன் ஸ்ரீராமச்சந்திரன் தூதன் ஹனுமான், ஸ்ரீரகுவீரன் தூதன் ஹனுமான், ஸ்ரீரகுவீரன் தூதன் ஹனுமான், ஸ்ரீரகுவீரன் தூதன் ஹனுமான். ஆட்டம் போடும் அனுமானை மாட்டி வைக்க நினைத்தானே, ஆட்டம் போடும் அனுமானை மாட்டி வைக்க நினைத்தானே. நோட்டம் விட்டு நேரம் பார்த்து வாட்டம் கொண்டு தவித்தானே, நோட்டம் விட்டு நேரம் பார்த்து வாட்டம் கொண்டு தவித்தானே. வேருடன் மரத்தை எடுத்து வேருடன் மரத்தை எடுத்து அவர் மேல் வீசி அனுமன் தடுத்து மரத்துடன் வீரர்கள் மெல்ல எழுந்தார். ஸ்ரீரகுவீரன் தூதன் ஸ்ரீராமச்சந்திரன் தூதன் ஹனுமான், ஸ்ரீரகுவீரன் தூதன். நான் எங்கிருக்கிறேன்? இது சாதாரண குரங்கல்ல. அடே, நான் சாதாரண குரங்கு. என் பிரபு ஸ்ரீராமன் வருவார். போங்கள், போய் உங்கள் மன்னர் ராவணனிடம் புலம்புங்கள். போங்கள்.